Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கோதுமை ரவா புட்டு எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போறோம். இது வந்து நல்ல சாஃப்ட்டா சூப்பரா இருக்கும். இது வந்து நம்ம சூடோட சாப்பிட வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த புட்டு கூட நீங்க பழம் அப்புறமா பச்சை பயிறு அப்பளம் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காம்போவா இருக்கும். அது மட்டும் இல்லாம இத வந்து நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறீங்க அப்படின்னா கொஞ்சமா நாட்டு சக்கரை போட்டு நீங்க வேக வச்சு கொடுக்கலாம். அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத இப்ப டீடைலா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரியா 1 கப் அளவுக்கு கோதுமை ரவா தான் எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த பவுல்ல நீங்க சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுல தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து உப்பு போடலாம். போட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்பதான் இந்த உப்பு பாத்தீங்கன்னா இந்த ரவையோட எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்காக தான் சேர்த்துட்டு நம்ம எந்த கப்ல நம்ம வந்து ரவா அளந்து எடுத்தோமோ அதே கப்புக்கு சரியா 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா எல்லாம் சேர்த்துடவே கூடாது. 1/4 கப் மட்டும் தண்ணி சேருங்க. சேர்த்துட்டு இது நல்ல ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம அப்படியே நல்ல கெட்டியா இந்த மாதிரி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்படியே நம்ம வந்து ஊற விட்டுடலாம். இந்த மாதிரி ஊறும்போது இந்த ரவை வந்து இந்த தண்ணி எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு நல்ல வந்து இலக்கம் கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஊற விடணும். இப்ப பாருங்க ஓரளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்ல ஊறி வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைம்ல இப்படியே கூட நீங்க வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்னொரு சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னா இதை அப்படியே எடுத்து ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் நம்ம வந்து மிக்சியில போட்டு அரைச்சி எடுக்க போறோம். இந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்ல சாஃப்டா இருக்கும் இந்த ரவா புட்டு. கண்டிப்பா இந்த மெத்தடும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப இதை லேசா நம்ம வந்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப போட்டு அடிக்க கூடாது, லேசா ஒரு சுத்து மட்டும். இப்ப பாருங்க நம்ம வந்து அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இதை வந்து நம்ம இன்னொரு பவுல்ல சேர்த்துடலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் முத இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்ப அவ்வளவுதான். நம்ம இந்த மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம வந்து புட்டு குழல்ல போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்க போறோம். இது வந்து உங்களுக்கு எத்தனை பேட்சா நீங்க வந்து போடணுமோ அத்தனை பேட்சா போட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து துருவின தேங்காய் போடணும். அப்புறமா நம்ம கொஞ்சமா புட்டு மாவு, திரும்பவும் தேங்காய், திரும்பவும் புட்டு மாவு இந்த மாதிரி சேர்க்கணும். நான் மொத்தமா ஒரு 2 பேட்ச் போல போட்டிருக்கேன். நீங்க வந்து தேவைப்பட்ட 3 இல்லது 4 இந்த மாதிரி நீங்க வந்து சின்ன சின்ன சைஸுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இப்ப எல்லாத்தையுமே நம்ம போட்டுட்டு கடைசியா கொஞ்சமா தேங்காய் துருவலும் மேல போட்டுட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். இப்ப பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கேன். கடைசியா கொஞ்சம் தேங்காய் துருவல் சேருங்க. இந்த புட்டுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாவே தேங்காய் துருவல் சேருங்க, ரொம்ப ருசியா இருக்கும். இப்ப மூடி போட்டுட்டு நம்ம வேக விட்டுலாம். தண்ணி வந்து கொதிச்சதுக்கு அப்புறமா இந்த புட்டு குழல வைங்க. இந்த மாதிரி ஆவி நல்ல மேலோட்டமா வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா சூடா இருக்கும்போதே நம்ம வந்து சாப்பிட்றணும். அப்பதான் இதோட ருசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டா இருக்கும். சோ கண்டிப்பா நீங்களும் இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பை பாய்.